வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு எலெக்ஷன் ரிசல்ட் இருக்குது. அது எப்படி அனலைஸ் பண்ணுறது, அந்த அனலைசிஸ் பேஸ் பண்ணி ஒருத்தரோட ஒரு கட்சியோட வெற்றியும் தோல்வியும் நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படிங்கிறத தான் நான் சொல்ல போகிறது இல்லை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ரீசெண்டாக அதாவது 2026 நடந்து முடிஞ்ச தேர்தலில் தமிழ்நாடு எலெக்ஷன், அதாவது சிஎம் எலெக்ஷன் வந்து நடந்தது. ஸோ அந்த எலெக்ஷனில் ஒரு தொகுதியை எடுத்துகிட்டு நம்ம அனலைஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ அதில் ஒரு கட்சியோட தோல்வி இல்லை ஒரு கட்சியோட வெற்றி எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி, ஸோ பொதுவாக இந்த டிபேட்டில் பேசுகிறவங்களாம் எப்படி நம்மளுக்கு சொல்கிறாங்க அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இதில் பார்த்திங்கன்னா நெய்வேலி என்ற தொகுதி எடுத்துக்கிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா கடலூர் டிஸ்ட்ரிக்ட். ஓகேவா? இதில் ராஜேந்திரன் அப்படிங்கிறவர் வந்து ஏடிஎம்கேல போட்டி போடுறாரு. சவா ராஜேந்திரன் அப்படிங்கிறவர் டிஎம்கேல போட்டி போடுறாரு. அடுத்தது கே ஆனந்த், இவர் வந்து டிவிகேலேருந்து போட்டி போடுறாரு. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா திருமாவளவன் அப்படிங்கிறவர் வந்து தமிழக வெற்றி கழகம் டிஏவிகே அப்படிங்கிற கட்சியிலேருந்து போட்டி போடுறாங்க. ஸோ அது இல்லாமல் வீரமணி அப்படிங்கிறது என்டிகே, அதாவது நாம் தமிழர் கட்சியிலேருந்து போட்டி போடுறாங்க. அது தவிர மற்ற நிறைய 12 பேர் மொத்தமாக இந்த தொகுதியில் வந்து போட்டி போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் நம்மளுக்கு வந்து ஜெயிச்சது, அதாவது இந்த தொகுதியில் வெற்றி பெற்ற வேட்பாளர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ராஜேந்திரன் அப்படிங்கிறவர் ஏடிஎம்கே கட்சியிலேருந்து ஜெயிச்சிருக்கார். ஸோ இந்த கட்சியில் பார்த்திங்கன்னா, ஸோ இந்த தொகுதியில் பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம். டிஎம்கே பார்த்திங்கன்னா 52,769 வாக்கு ஜெயிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ராஜேந்திரன் ஏடிஎம்கேல பார்த்திங்கன்னா 63,731 வாக்கு. ஸோ இதுதான் டிஎம்கே ஏடிஎம்கே பெற்ற வாக்கு இந்த நெய்வேலி தொகுதியில். ஸோ டிவிகே பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியாக தான், பாதிக்கும் குறைவான வாக்கு. இந்த ரெண்டு கட்சிகளோட கம்பேர் பண்ணும்போது ஏறக்குறைய பாதி அளவு தான் வாக்கு பெற்றுட்ருக்காங்க. ஸோ இந்த தொகுதியில் பார்த்திங்கன்னா தமிழக வாழ்வுரிமை கட்சி திமுக கூட சேர்ந்து போட்டி போட்டிருந்தாங்கன்னா ராஜேந்திரன், அதாவது ஏடிஎம்கேவோட இவங்க அதிகமாக வாக்கை பெற்றிருக்க முடியும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஏடிஎம்கே 63,731 வாக்கு, டிஎம்கே பார்த்திங்கன்னா 52,769 வாக்கு. ஒரு சமயம் டிஎம்கே வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் கட்சியோட சேர்ந்து போட்டி போட்டிருந்தாங்கன்னா இந்த 11,381 வாக்கு வந்து டிஎம்கேக்கு கிடச்சிருக்கும். ஸோ அப்போது டிஎம்கேவோட ஆக்சுவல் வாக்கு என்னவாக இருந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா 64,150 ஓட்டாக இருந்திருக்கும். அதாவது 64,151, 52,769, 11,381 வாக்கு. ஆகவே இதில் வந்து 64, இந்த ரெண்டுத்தையும் சேர்த்துனா 64,150 வாக்கு வந்திருக்கும். ஸோ அப்போது இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி டிஎம்கேயோட சேர்ந்து போட்டி போட்டிருந்தாங்கன்னா 64,150 வாக்கு வந்து மொத்தமாக கிடச்சிருக்கும். ஸோ அந்த நிலைமையில் ஏடிஎம்கேவோட அவங்க அதிகமாக வாக்கு பெற்றிருப்பாங்க. அப்போ டிஎம்கே ஜெயிச்சிருப்போம். ஸோ டிவிகேவை பொறுத்த வரைக்கும் 34,000 வாக்கு சொச்சமாக வாங்கியிருக்காங்க. அவங்க யார் கூடயும் கூட்டணி இல்லை, அதனால வந்து அந்த வாக்கு அவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இது மாதிரி தான் வந்து ஒரு பொலிட்டிக்கல் அனாலிசிஸ் வந்து டேட்டாவை அனலைஸ் பண்ணி, அதாவது எலெக்ஷன் ரிசல்ட் அனலைஸ் பண்ணி இந்த டிபேட்டில் பேசுகிறவங்க சொல்கிறாங்க. ஸோ குறிப்பாக அதில் சொல்லணும்னா டிவிகே கூட, அதாவது தமிழக வாழ்வுரிமை கட்சி வந்து டிஎம்கே கூட இந்த தொகுதியில் வந்து இந்த முறை கூட்டணி வச்சு போட்டி போட்டிருந்தாங்கன்னா டிஎம்கே நெய்வேலியில் ஜெயிச்சிருக்கும். அவங்க தனியாக பிரிஞ்சு போட்டி போட்டதுனால அந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி 11,000 ஓட்டு அதிகமாக 11,000 ஓட்டை வந்து பிரிச்சிருக்காங்க. அதனால் டிஎம்கேக்கு அந்த ஓட்டு வந்து குறைஞ்சிருச்சு. ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியில் ஏடிஎம்கே வெற்றி பெற்றுட்டாங்க. ஸோ இப்படி தான் ஒரு எலெக்ஷன் ரிசல்ட், அதாவது ஒரு எலெக்ஷன் ரிசல்ட்டை வந்து அனலைஸ் பண்ணி டிபேட்டில் பேசுவாங்க.